ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஃப்ரி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போ ஜியாகிரஃபி கிளாஸ் 8th லெசனில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, அந்த லெசனுக்கு என்ன மீனிங், அந்த லெசன் எதை பற்றி போகுது, அது என்னன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லேண்ட், சாயில், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு லேண்டுனா நிலம், நெக்ஸ்ட்டு வந்து சாயில்னா மண், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர்னா தண்ணி, நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரலாக வந்து நம்ம பூமியில இருக்கிற விஷயங்கள் அண்ட் வைல்ட் லைஃப், காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்கே காட்டில் என்னென்னலாம் இருக்கும் அதை பற்றி தான் அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கோட மீனிங்காக தான். வாங்க நம்ம லெசன் உள்ளார போகலாம். இன் அ ஸ்மால் வில்லேஜ் இன் டன்சியாவில் ஒரு குட்டி வில்லேஜில் ஆஃப்ரிக்காவில் மாம்பா கெட்ஸ் அப் வெரி இயர்லி இன் த மார்னிங் டு ஃபிச் வாட்டர். தண்ணி பிடிக்கிறதுக்காக மாம்பான்னு ஒருத்தவங்க வந்து காலைல சீக்கிரமாக ஏஞ்சிடுறாங்க. ஷீ ஹேஸ் டு வாக் அ லாங் வே அண்ட் ரிட்டன் ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ். ரொம்ப தூரமாக நடக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி நேரம், ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைமில் திருப்பி வந்துடுவாங்களாம் தூக்கிட்டு அந்த குடத்தை. ஷீ தென் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் இன் த ஹவுஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஹர் பிரதர் இன் டேக்கிங் கேர் ஆஃப் தேர் கோட்ஸ். தன்னுடைய அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கு அம்மா கிட்ட உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் தம்பி போய் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறத கொண்டு வந்து திருப்பி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் போய் உதவுவாங்களாம் இந்த மாம்பா. ஆல் ஹர் ஃபேமிலி, அவங்களோட எல்லா குடும்பமும் ஓன்ஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் ராக்கி லேண்ட் அரவுண்ட் தேர் ஸ்மால் ஹவுட். அதுக்கு பின்னாடி ஓன்ஸ்னால் அந்த ஹட்டுனா வந்து கூரை வீடு மாதிரி, அந்த கூரை வீடுக்கு பக்கத்தில் ஒரு ராக்கி மாதிரி ஒன்று இருக்கும். ராக்கி லேண்ட், கல்லுக்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல, நிலத்தில் கல்லுக்கெல்லாம் இருக்கும். அதுதான் பக்கத்தில் அவங்களுக்கு இருந்துதான், அவங்களோட சொந்தம் அந்த மாதிரி இருக்கும் அந்த லேண்டு. மாம்பாஸ் ஃபாதர் கேன் பேர்லி க்ரோ சம் மேஸ் அண்ட் பீன்ஸ் ஆன் ஆஃப்டர் டாயிலிங் ஹார்ட். மாம்பா வந்து அந்த இடத்துல அவங்களோட அப்பாலாம் இருப்பாங்க, ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்களே சில பேர், லேண்டு வாங்கலாம் அந்த மாதிரி ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்களாமா. அதில் பீன்ஸு, மெய்ஸு அந்த விதமான தானியங்கள்லாம் போட்டு ரொம்ப டாயிலிங்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்வாங்க. டாயிலிங், அந்த மண்ணெல்லாம் சரிசமமாக்காது, அதுக்கப்புறம் வந்து குத்துறது, சரிசமமாக அந்த கல்லெலாம் எடுக்கிறது, இதுதான் டாயிலிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல பீன்ஸு, மேய்ஸு இந்த மாதிரி சில தானியங்கள்லாம் போட்டு அந்த இடத்துல வளர வைக்குவாங்களாம் மாமாவோட ஃபாதர். திஸ் இஸ் நாட் இனஃப் டு ஃபீட் தேர் லைஃப் ஃபேமிலி ஃபார் த ஹோல் இயர். ஆனால் அவங்க முழு வருஷத்துக்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இதுலேருந்து வர காசு பத்தலைன்னு சொல்கிறாங்க. பீட்டர்ஸ் லிவ் இன் த ஹார்ட் ஆஃப் த ஷீப் ரியரிங் ரீஜியன் இன் நியூசிலாண்ட் வேர் இஸ் ஃபேமிலி ரன்ஸ் அ வூல் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரி. பீட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஷீப் ரியரிங்னால் வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறது. நியூசிலாண்டில் ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருப்பாங்களா பீட்டர். அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிலாம் வந்து உள் பார்த்துருப்பீங்களே, அந்த விதமாக இப்போ நம்ம ஸ்வெட்டர்லாம் உள்ளால் தான் மேலாகுது, அந்த வித நூல்லாம் வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்டேருந்து கட் பண்ணி அவங்க அதில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களாம், உள் செய்கிற ஃபேக்ட்ரி. எவ்ரிடே வென் ஹீ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஸ்கூலை விட்டு வரும்போது பீட்டர் வாட்சஸ் இஸ் அங்கிள் டேக்கிங் கேர் ஆஃப் ஷீப். அவங்களோட அங்கிள் வந்து அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் காராக வச்சுருப்பாங்களாம், அதுக்கு கவனம் செலுத்தி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களாம். Their sheep yard is situated on a wide grassy plains with hills in the far distance. ஆட்டுக்குட்டி கட்டி வைக்கிற ஒரு இடம் இருக்கும், அதான் யார்டு. அது வந்து கிராசி பிளைன்ஸ், நிறைய விதமான புல் செடிகள் இருக்கிற அந்த பிளெயின்ஸில், அதுக்கப்புறம் ஹில்ஸ் மலையில், ரொம்ப டிஸ்டன்ஸு இன்ன ஃபேர் டிஸ்டன்ஸ், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் அதெல்லாம் சிச்சுவேட் ஆகிருக்கான். இட் இஸ் மேனேஜ்டு இன் த ஸ்பெசிஃபிக் வேஸ் யூஸிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அது எப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியால் அதெல்லாம் மேனேஜ் ஆகுது. பீட்டர் ஃபேமிலி ஆல்சோ க்ரோஸ் வெஜிடபிள் த்ரூ ஆர்கானிக் ஃபார்மிங்னால் வந்து அது ஆல்ரெடி மண் வந்து எதுவும் அதிகமாக வேலை செய்ய தேவையில்ல, அது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மண். அதில் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் இது எல்லாத்தையும் வந்து விளைப்பாங்களாம், அவங்களும் ஃபார்மிங் செய்கிறாங்களாம். மாம்பா அண்ட் பீட்டர் ஸ்டே இன் 2 different parts ஆஃப் த வேர்ல்டு.
மாம்பாவும் பீட்டரும் 2 விதமான வேறு இடத்துல வாழ்கிறாங்களாம். லீட் வெரி டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். நிறையா விதமான வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க மாற்றி மாற்றி. இப்போ மாம்பாக்கும் பீட்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க ஹில் டைமில் தான் அந்த இடத்துல போய் விளைச்சல் செய்கிறாங்க, மாடு மேய்க்கிறாங்க. இவங்க கல்லாக இருக்கிற இடத்துல தான் போய் மாடு மேய்க்கிறாங்க மாம்பாலாம். திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் சேண்ட். இதெல்லாம் இந்த வித்தியாசங்கள்லாம் எதுக்குன்னா, அந்த மண்ணில் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் இருக்கிற டிஃப்ரென்ஸு, தண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன், அந்த இடத்துல நேச்சர் கம்மியாக தான் இருக்கும். சில இடத்துல ஃபேக்ட்ரி வேஸ்ட்லாம் விட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ், அந்த இடத்துல விலங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அந்த யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அந்த இடத்துல. த அவைலபிலிட்டி ஆஃப் சச் ரிசோர்ஸஸ் இஸ் அ மெயின் ரீசன் பிளேசஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச். இது எல்லாம் இல்லை அல்லது இருந்தாலும் இல்லைனாலும் இதுலேருந்து தான் நம்மளுக்கெலாம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு இடத்துலேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் லேண்டு. லேண்ட் இஸ் அமாங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ் எதுன்னா லேண்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பூமியில் நிலம்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எங்கேயுமே நிற்கவும் முடியாது, வாழவும் முடியாது. இட் கவர்ஸ் ஒன்லி அபவுட் 30% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் எர்த். நம்ம எர்த்தை சுற்றி அது ஒரு 30% மட்டும்தான் கவர் ஆகும் இந்த ஏரியா சுற்றி. அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆர் நாட் ஹேபிட்டபிள். இதெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு பத்தாமல் போயிடல. ஆனால் இன்னும் உலகத்தில் நிறையா இடம் இருக்குது, காடு. இப்போலாம் இந்த நம்ம வாழ்கிறதுக்கு இடம் பத்தலைன்னு சொல்லி காடு எல்லாத்தையும் அழிக்கிறோம். அந்த காட்டில் போய் எல்லாத்தையும் அழித்து அங்கே பில்டிங் கட்டி இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா காடுன்னு ஒன்று இருக்காது, நம்மளும் வாழ முடியாது, குருவி சத்தம் கூட நம்மளுக்கு கேட்காது. அதான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மெயின்லி டியூ டு வேரிடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் கிளைமேட். ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல இல்லை. இது ரெண்டுத்தையும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எதுலேருந்துன்னா, அதாவது லேண்டு அந்த நிலத்தை பொறுத்தும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிளைமேட், அந்த இருக்கிற வெதர் எப்படி இருக்குது. சில இடத்துலலாம் மழை பெய்யாது, ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும். சில இடத்துல மழை பெய்யும், ஆனால் வெயில் இருக்காது. இந்த விதமாக தான் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. The rugged topography, steep slopes of the mountain. அந்த மவுண்டெயினோட மேலே கூர் பகுதியாக ஒன்று இருக்குது பாருங்கள், அதான் டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. மவுண்டெயின் இப்போ பருவதமலை, அது அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஹிமாலயாலாம் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அதுதான் டோபோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், அதுலேருந்து சாய்வ மாதிரி அந்த மாதிரி மவுண்டெயின்ஸ், மலைகள், இது எல்லாம் நிறையா இருந்ததுன்னா அதை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லையிங் ஏரியா சஸ்டபிள் டு வாட்டர், லாகிங் டெசர்ட் ஏரியாஸ், திக் ஃபாரஸ்டட் ஏரியாஸ் ஆர் நார்மலி ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட் ஆர் அன்ஹிபிட்டட். அதாவது டெசர்ட் ஏரியா, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத இடம், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக நிறைய மரங்கள் இருக்கிற இடம், கார் மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் நம்மளால் இப்போ வாழ முடியாது. அன்இன்ஹாபிட்டட், நம்மலாம் அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். பிளெயின்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட், முன்னாடிலேருந்து ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட்னால் ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க, அங்கே சில பேர் இருக்கவே மாட்டாங்க, யாராலையும் அந்த இடத்துல வாழ முடியாது. Plains and river valleys offer suitable land for agriculture, hence these are densely populated area. அதாவது plain மலைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறது, இது நதி பக்கத்தில் இருக்கிறது, அதெல்லாம் தான் நம்ம மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஒரு பொருத்தமான இடம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர், விவசாயம் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ அதிகமாக மக்கள் பாப்புலேட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லேண்ட் யூஸ், லேண்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். லேண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ், நம்ம such as agriculture, forestry, mining, building houses, roads and setting up of industries. அதாவது
இந்த நிலம்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எந்த பர்பஸுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, விவசாயம் செய்யறதுக்கு, ஃபோரஸ்ட்ரி, நிறைய விதமான மைன்ஸு. அதாவது இப்போ நெய்வேலியிலலாம் ஒரு மைன்ஸ் இருக்கும், கரண்ட்டு தயாரிக்கிற இடம். அந்த விதமாக மைன்ஸ் ரெடி பண்ணுறது, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு, நம்மளுக்கெல்லாம் ரோடு போடுறது, நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரி, இப்போ ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த லேண்டெலாம் யூஸ் ஆகுது. திஸ் இஸ் காமன்லி டேர்ம்டு ஆஸ் லேண்ட் யூஸ். இதுதான் வந்து லேண்ட் யூஸ்ன்னு சொல்லி காமனாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேன் யூ லிஸ்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் மேம்பாஸ் அண்ட் பீட்டர் ஃபேமிலி யூஸ் தேர் லேண்ட்? உங்களால் வந்து இப்போ பீட்டர் ஃபேமிலி எப்படி அந்த நிலத்தை யூஸ் பண்ணுறாங்க, மாம்பா ஃபேமிலி எப்படி அந்த நிலத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களால் இப்போ ஒரு லிஸ்ட் மாதிரி பட்டியலிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The use of land is determined by physical factors such as topography. மேலே இருக்கிறத பொறுத்து ஒரு நிலத்தை சரிசமமாக கொடுக்குறாங்க. அந்த நிலத்தோட பகுதி எப்படி இருக்கும், அது என்ன, அந்த இடத்துல ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி எப்படின்னா மேலே இருக்கிறத பார்த்து சொல்கிறாங்க. சாயில், அந்த மண்ணை பார்த்து சொல்கிறாங்க. கிளைமேட், அந்த இடத்துல நல்லா இருக்குமா அந்த கிளைமேட்டு, வெதர், நெக்ஸ்ட்டு மினரல்ஸ், அந்த மண்ணில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, செடிகளை நல்லா வளர வைக்குமா அந்த மண்ணில். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், அந்த இடத்துல தண்ணி கிடைக்குமா, அந்த விதமாலாம் வந்து பார்த்து தான் இந்த வாட்டர், இந்த லேண்டெல்லாம் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் ஃபேக்டர் சச் அஸ் பாப்புலேஷன், இப்போல்லாம் மனிதர்களை பொறுத்தவரையும் பாப்புலேஷன், நிறையா மக்கள் இருக்கிறாங்க. அண்ட் டெக்னாலஜி ஆர் ஆல்சோ யூஸ்லி இம்பார்ட்டன்ட் டிட்டர்மைண்டர்ஸ் ஆஃப் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். இப்போல்லாம் டெக்னாலஜி கூட அதிகமாக யூஸ் ஆகுது. லேண்டு ஒரு பேட்டர்ன், கரெக்டான பேட்டர்னுக்கு கொண்டு வர ஒரு நிலத்தை டெக்னாலஜியை கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. லேண்டு கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அது ஓனர்ஷிப்பை வச்சு கூட அந்த லேண்டை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் லேண்டு, அது வந்து ப்ரைவேட்டாக இல்லை கம்யூனிட்டி லேண்டா. ப்ரைவேட்னா இப்போ ஜெயப்பிரியா ஸ்கூல்னு ஒன்று இருக்குன்னா அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அந்த விதமாக தான் எடுத்துக்கணும். லேண்டும் ஒரு தனியான லேண்டுன்னா அது ப்ரைவேட்டோட லேண்டு, அப்படி தான் எடுத்துக்கணும். கம்யூனிட்டி லேண்டு, இப்போ ஜாதியில் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நிறைய விதமான ஜாதி, நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. எம்பிசி, எம்பி, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியை பொறுத்து நிலம் இருக்குது. ப்ரைவேட் லேண்ட் இஸ் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் வேரஸ். அது எப்படின்னா ப்ரைவேட் லேண்ட்னா தன்னுடைய நிலத்தை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அந்த நிலத்தை நீங்கள் என்ன வேணாலும் விளைச்சிக்கலாம், அந்த நிலம் சும்மாவே நீங்கள் கூட போட்டு வச்சுக்கலாம், அதான் ப்ரைவேட் லேண்ட். நெக்ஸ்ட்டு வேரஸ் கம்யூனிட்டி லேண்ட் இஸ் ஓன்டு பை கம்யூனிட்டி ஃபார் காமன் யூசஸ் லைக் கலெக்டிங் ஃபாடர், ஃப்ரூட்ஸ். அதாவது கம்யூனிட்டி லேண்ட்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் செய்ய முடியும். காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ், அது ஒரு குறிப்பிட்ட மட்டும்தான். இப்போ நீங்கள் நட்ஸுனால் நட்ஸு மட்டும்தான் அந்த இடத்துல விளைக்கும், அவங்க சொல்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல செய்யணும், அதுதான் கம்யூனிட்டி லேண்ட்ஸ். தீஸ் கம்யூனிட்டி லேண்ட்ஸ் ஆர் ஆல்சோ காஸ்ட். இந்த கம்யூனிட்டி லேண்டெலாம் இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் கூட இந்த கம்யூனிட்டி லேண்டை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. People and their demands are very growing, but the availability of land is limited. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் தொகை இப்போ அதிகமாகிட்டே வருது. ஆனால் இப்போல்லாம் நிலம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது, எங்கேயுமே அதிகமாக இப்போ நிலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. த குவாலிட்டி ஆஃப் அ லேண்ட் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தோட பிளேஸில் குவாலிட்டியில் கூட சில மாற்றங்கள் வரலாம். பீப்புள் ஸ்டார்டட் என்க்ரோச்சிங் த காமன் லேண்ட்ஸ் டு பில்ட் அப் கமர்ஷியல் ஏரியாஸ். சும்மா நார்மலாக கடந்த நிலம் எல்லாத்தையும் நம்ம ஒரு பெரிய ஏரியாவாக கொண்டு வரோம், காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு அர்பன் ஏரியாஸ் அண்ட் டு எக்ஸ்பேண்ட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் த ரூரல் ஏரியாஸ். கிராமம், இந்த கிராமத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் விளைச்சல் செய்கிறதுக்கு இடத்த பெருசு பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது நம்ம பூமியில் எங்கே இடம் இருக்குது, ரொம்ப கம்மியாக தானே நம்ம பூமியில் இடம் இருக்குது, எப்படி நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சப்லிரிங் இன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஊர் சால்பிரக் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். நோட்டீஸ் இன் ஹவு மெனி வேஸ் த லேண்ட் ஹஸ் பீன் யூஸ்டு இன் த அபோவ் பிக்சர். இந்த மேலே இருக்கிற பிக்சரில் எப்படிலாம் எந்த விதமாக சொல்லி இந்த லேண்டு மண்ணெலாம் இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
லேண்ட் கேன் பி கிளாஸிஃபைடு பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இதுதான் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன். பீப்புள் அண்ட் தியர் டிமாண்ட்ஸ் ஆர் எவர் க்ரோயிங் பட் தி அவைலபிலிட்டி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இவ்வளோ பில்டிங் அந்த இடத்துல சுற்றி சரௌண்டிங்காக கட்டினா நம்மளால் எப்படி வாழ முடியும்? இன்னும் அடுத்த கால ஜென்ரேஷன்லாம் நம்ம இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுட்டு போனால் அவங்களாம் எங்கே போய் வாழுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல. டுடே த வேஸ்ட் சேஞ்சஸ் இஸ் இன் அ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் ஆல்சோ ரெஃப்ளெக்ட் த கல்ச்சர் சேஞ்சஸ் இன் அவர் சொசைட்டி. இப்போல்லாம் அதாவது நிறையா பேட்டர்ன் வந்துருச்சு. நீங்கள் லேண்டை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த பக்கமாக மாற்றிக்கோங்க, நான் இந்த பக்கமாக வந்துடுறேன், அந்த விதமாகலாம் வந்துருச்சு. தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்டுக்காக நிலத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. land degradation, landslides, soil erosion, desertification are the major threats to environment because of the expansion of agriculture and construction activities. இதில் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அதிகமாக படுத்துறது, நெக்ஸ்ட்டு பில்டிங் அதிகமாக கட்டுறது, இதனால் நம்ம இயற்கை நம்மளோட என்விரான்மெண்ட்டில் நிறைய ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, அதாவது நிறைய பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை, அப்படி என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. என்ன பிரச்சனைனா சாயில் எரோஷன். இது நிலக்கரிலாம் எடுப்போம், ஆனால் மழையிலேருந்து நெருப்பு வரும் பார்க்குறீங்களா, சாயில் எரோஷன். அந்த விதமான நிறையா ஆபத்து நம்மளோட மண்ணுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனில் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். இப்போ லேண்ட் யூஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், எதை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் கிளியராக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் நம்பர் 2ல் இதுக்கு அடுத்தது அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாய்.